ஹாய். This is my book. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாத்விக்கோட புக் கலெக்ஷன்ஸ். புக் எல்லாமே அவனுக்கு வந்து இவன் நிறைய, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்னும் நிறைய புக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அது எல்லாத்தையுமே இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். புக்ஸ் எல்லாம் ஆமாவா, அவனுக்கு பிடிச்ச அவன் கேட்ட நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த புக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்ஸ் எல்லாமே. அதில் வெயிட் பண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்வமாக இருக்க ஒரு புக்ஸு அவன் யூஸ் பண்ணுற நோட்ஸு, அவனுக்கு என்னென்ன வாங்கியிருக்கோம். மெயினாக இந்த டைம் வந்து சாத்விக் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான நிறையா புக்ஸு, மேப்ஸு, ஃப்ளாகு அது எல்லாமே வாங்கியிருக்கோம். எல்லா வேர்ல்டு கண்ட்ரி மேப்பில் இருக்க எல்லா ஃப்ளாகு இருக்க எல்லா கண்ட்ரிஸோட ஃப்ளாக் எல்லாமே வாங்கியிருக்கோம். அப்புறம் மேப் வாங்கியிருக்கேன், பொலிட்டிக்கல் மேப். நான் வந்து கேட்டது வேறு மேப், ஆனால் எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் மேப். ஸோ பொலிட்டிக்கல் மேப்லேயே அவனுக்கு ஈஸியாக, ரொம்ப அதிகமாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஈஸியாக இருக்கிறத மட்டும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கேன். என்னென்ன அதில் கண்ட்ரிஸ் இருக்குது, என்னென்ன காண்டினென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொரு புக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா சாத்வி? எவ்வளோ ஆர்வம். ஓகே ஃபஸ்ட்டு புக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, இல்லை வேறு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சாத்விக்? மேப் வேணுமா, ஃப்ளாக் வேணுமா, என்ன வேணும்? ஓகே பிடிச்சது இந்த புக்கு. எஸ், இந்த புக்கு பற்றி சொல்லி ஆகணும். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு இது. பார்த்திங்கன்னா ஸ்பைரலோட நம்ம இங்கே எதாவது ஹேங் பண்ணிக்கலாம், எங்கேயாவது நம்ம வாலில் அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டிலே எங்கேயாவது டபுள் செட் டேப் போட்டு ஹேங் பண்ணிக்கலாம் இந்த புக்கை. மெயினாக குவாலிட்டி அவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டி, கிளியாது, சீக்கிரத்தில் கிளியாது. குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புக்கெல்லாம். இன்னும் ஸ்கூலுக்கே போகல, ஆனால் அவங்களுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தா ஒரு படிக்கணும் இல்லை, ஒரு பொம்மை கலர்ஃபுல்லாக இருக்கா, அதனால் பொம்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி தான் வாங்கணும், படிக்கணும்லாம் வாங்கலை. அழகாக பொம்மை இருக்குது. அவனுக்கு ஆல்ரெடி சோலார் சிஸ்டம்லாம் தெரியும், அதனால அவனுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த கலர்ஃபுல்லாக இருக்கோன்னே கேட்டான், அது வாங்கினது. சாத்விக் இந்த புக்கு யார் வாங்கி கொடுத்தா? சேருல எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க இந்த புக்கு அவனுக்கு. ஸோ அவனுக்கு வெறும் புக்கு மட்டுமே வாங்கிட்டு இருக்கோன்னு நினைக்காதீங்க. அவன் இந்த புக்கு ஒரு சைடு புக் வாங்கினா, அந்த சைடு என் தம்பிக்கிட்ட போய் நிறைய டாய்ஸ் வாங்கி வச்சுருக்கான். ஈக்குவல் புக்கும் வாங்குவான், டாய்ஸும் வாங்குவான். டாய்ஸ் நாங்கள் காட்டுறது இல்லை, புக்ஸ் மட்டுன்றதுனால அவன் நிறைய படிக்கிற மாதிரி தோணுது. அதுக்கு முதல்ல அவன் புக்ஸ் மட்டுமே வச்சு படிச்சுட்டேலாம் இருக்க மாட்டான், டாய்ஸும் வாங்கிக்குவான். அதே பை சைடு டிவியும் பார்ப்பானா. ஸோ அவன் படிச்சுட்டே இருக்க மாட்டான், அவனே வந்து சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த புக்கில் மெயினாக என்னென்ன இருக்குன்றத இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்டாக நல்லா இந்த பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஒரு கை நீளத்துக்கு விட பெருசு இந்த புக்கு. நல்லா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரிடா, இதில் பார்த்தீங்கன்னா 20 சப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னா, ஏர்லியில் ஒவ்வொரு பேஜாக நம்ம இதில் பார்க்கலாமா சாத்விக்? ஃபஸ்ட்டு இருக்கிறது, ஃப்ரண்ட்லேயே இருக்கிறது சோலார் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா சன்னு, அதை சுற்றி இருக்க எல்லா பிளானட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் 2-3 சாத்விக் தெரியும், இன்னும் நான் இது ஃபுல்லாக அவனுக்கு டீச் பண்ணல. இது ஃபுல்லாக அவனே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடிட்டே கற்றுக்கிட்டு இருக்கான். இது ஃபுல்லாக நாங்கள் இந்த புக்கை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு வீடியோ எடுத்து போடலாமா சாத்விக்? ஃபஸ்ட்டு சோலார் சிஸ்டம் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க, ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆக்சுவலாக டச் பண்ணவே ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த புக்கு. செகண்ட் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் சிஸ்டத்தோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் இருக்குது. எல்லா ஷேப்ஸும் கொடுத்துருக்காங்க, கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஈஸியாக டீச் பண்ணலாம். இன்னும் ஸ்கூல்லே நம்ம சேர்க்கல, வீட்டிலே சின்னதாக சொல்லிக் கொடுக்கணுன்னா இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸுமே கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியுதா அனிமல்ஸ்? இது ஒரு சார்ட் டைப் தான். சார்ட்டே பஞ்சாக நல்ல குவாலிட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ். இந்த சைட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ், தெரியும்னு நினைக்கிறேன், எல்லா ஃப்ளவர்ஸுமே இருக்கும். இது ஈஸியாக ஓகேடாமா.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மந்த் அண்ட் இயர், மந்த்து, டேஸு, வீக்கு, இயரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக குழந்தைங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கலாம். இதெல்லாம் சாத்விக் ஆல்ரெடி தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். இப்போ வரைக்கும் அவனுக்கு வந்து 20 ஓகேடா 20 நான் வந்து 30 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் அவனுக்கு. 30 வரைக்கும் அவனுக்கு கவுண்ட் பண்ணி அவனுக்கு நம்பர்ஸ் என்ன தெரியும். அதுக்கப்புறம் இனிமேல் தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ஸ், என்னென்ன டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே வீட்டிலேயே வந்து சின்னதாக சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம்ல, அப்போயே இந்த புக்கு வாங்கிட்டா யூஸ்ஃபுல். இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக இப்போ புக்ஸ் விற்கிறாங்க. பட் அப்படி வாங்குறத விட இது வந்து இப்போயே ஸ்டார்டிங்லேயே நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம் நம்ம. ஓகேடா தங்கம். அப்புறம் குட் ஹேபிட்ஸ். ஆல்ரெடி நாங்கள் லாஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ண புக்லேயே குட் ஹேபிட்ஸ்க்குன்னு தனியாகவே நான் புக்ஸ்லாம் வாங்கினேன். அப்போ சின்னதாக இதுலேயே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நிறையா குட் ஹேபிட்ஸ் இன்னுமே கொடுத்துருக்காங்க. குட் ஹேபிட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் பாடி இதெல்லாம் ஈஸியாக குழந்தைங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கா, அவங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி நல்லா எங்கேயாவது நம்ம ஹேங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு நல்லாவே டீச் பண்ணலாம் இதெல்லாம். எஸ், நம்ம நம்பர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 1 to 100 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அதிகமாக ஈஸியாக நம்ம டீச் பண்ணலாம். 1 to 100 வரைக்கும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்ப்பர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு இதுவும் ஐடென்டிஃபை பண்ணி டீச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஃப்ரூட்ஸு, எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கே ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க ஈஸியாக. அதையும் நம்ம ஈஸியாகவே குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம டீச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கரன்சி. இப்போல்லாம் நிறையா எல்லா இடத்துலையுமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்ததுனால இப்போ எல்லாமே இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இந்தியன் கரன்சி ருபீஸ். இது எல்லாமே தான் இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக எங்கேனாலும் யூஸ் பண்ணுறது ஃபோன்பே, கூகுள் பே அப்படின்னு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு கரன்சியாக நம்ம எதுவுமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 ரூபி காயின்லேருந்து 20 ருபீஸ் காயின் எனக்கு அப்புறம் 5 ருபீஸ் நோட்லேருந்து 500 நோட் வரைக்குமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இதுதான் மணி, இதுதான் இவ்வளோ மணி அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம இதை டீச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. சாத்விக்கும் தெரிஞ்சது. என்ன சாத்விக் இது? குட். இதில் அவன் நல்ல ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரிஞ்சால் எல்லோரும் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக க்யூட்டாக சொன்ன சாத்விக். சூப்பர். ஆல்ஃபபெட்டிக்ஸு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது ஆல்ரெடி சாத்விக்கு தெரியும். அதான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த புக்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக வாங்கிட்டேனோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சதுன்னா நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா புக்ஸ் வாங்கியிருக்க மாட்டேன். இந்த ஒரு புக்கை வாங்கி இதில் இருக்கிறதே எல்லாமே ஃபுல்லாக டீச் பண்ணியிருப்பேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்னும் ஆக்சுவலி அவன் 1 to 100 நம்பர்ஸ் கற்றுக்கணும். இதெல்லாம் இப்போலாம் டீச் பண்ண புரியாது அவனுக்கு. இதெல்லாம் இன்னும் அப்கிரேட் ஒரு ஹையர் கிளாஸ் போனதுக்கப்புறம் தான் அவன் கற்றுப்பான். ஓகே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே 1 to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் கிளாஸ் போனாலுமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கூட ஈஸியாக இதெல்லாம் இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் புக்கு இதெல்லாம். இந்த பக்கம் ஃபைனல் பேஜ் வந்துட்டோம். டைம். அவனுக்கு தெரிஞ்சது அவன் பாடுறான். இது பார்த்திங்கன்னா டைம். ஈஸியாக குழந்தைங்களுக்கு எப்படி டைம் பார்க்கலாம் அப்படின்றத வால் கிளாக் எடுத்து வச்சு அதை பயமாக இருக்கும். அதில் கண்ணாடிலாம் இருக்கும், உடச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு
அப்படின்றத விட இதை பக்கத்தில் வச்சு ஈஸியாக இப்போ ஆக்சுவலி சொல்லி கொடுத்தாலுமே அவனுக்கு புரியாது. பட் அவனுக்கு நம்பர்ஸ் நம்ம டீச் பண்ணுவோம்னா 1 to 12 1 to 10 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் அவனுக்கு தெரியும். அதை வச்சு இதில் வர இந்த சைன்லாம் வச்சு நம்ம ஈஸியாக ஓகேடா தங்கம் இங்கே இருக்க சைன்லாம் வச்சு நம்ம சொல்லி கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக டீச் பண்ணுறான் அப்படின்ற முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணலாம். எஸ், நம்ம இப்போ இந்த புக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன புக் பார்க்கலாமா? இந்த புக்கு ஆக்சுவலி இந்த புக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சேலத்தில் வாங்கினது. இந்த புக்கு சேலமில் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தான் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 420 எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அவ்வளோதான். இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கொடுத்த மணிக்கு ஓகே ஒர்த் இந்த புக்கு நிஜமாலுமே. இது ஈஸியாக நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணிக்கலாம். இந்த புக்கை நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. குழந்தைங்களுக்கு அந்த விஷயம் நல்லா இருக்கும் பார்க்க. பிக்சர்ஸ் நல்லா பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ஆர்வமாக இருக்கும் படிக்க. ஓகே, இந்த புக்கும் நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த புக்கு வந்து இனிமேல் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் புக்கு என்ன பார்க்கலாமா சாத்விக்? இருங்க எங்கேயோ உட்காந்தே சொல்லுங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மேப். ஆக்சுவலி இது நான் எதுக்கு வாங்கினேன்னே தெரியல. நான் எதுக்கு வாங்கணும்னு எங்களுக்குமே தெரியல. இது ஈஸியாக இருக்கும் அவனுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. பட்டு பொலிட்டிக்கல் மேப் வாங்கக்கூடாது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப. ஏன்னா இதில் கேட்ட மேப் வேறு, எனக்கு கிடைச்ச மேப்புன்றது பார்த்திங்கன்னா வேறு. எனக்கு இதுதான் கிடைச்சது. நான் கேட்டது வேறு மேப் கேட்டேன். எனக்கு வேர்ல்டு மேப் மாதிரி கொடுங்க, இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக இல்லாமல் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. ஸோ நாங்கள் வாங்கினது இந்த பொலிட்டிக்கல் மேப் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 காண்டினென்ட்ஸ் என்னன்னு கேட்டால் ஷாத்விக் ஐடென்டிஃபை பண்ணுவான். அதுக்கு மேலே எனக்கு இதில் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப எனக்கும் கஷ்டமாக இருக்குது, அவனுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறையா இருக்கும். என்ன கேட்டால் பொலிட்டிக்கல் மேப் வாங்காதீங்க. எனக்கு நான் ஸ்டேஷ்னரி கடைக்கு போனேன், எனக்கு கிடைச்சது இதுதான், அதனால் இதை நான் வாங்கிட்டேன். இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் வச்சு அவனுக்கு 7 காண்டினென்ட்ஸ் மட்டும் எங்கெங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது, சின்ன சின்ன கண்ட்ரிஸ் அதெல்லாம் மட்டும் அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஓகே, ஓ சூப்பர். ஃப்ளாக், வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரியோட ஃப்ளாக், நேஷ்னல் ஃப்ளாக்ஸ், எல்லா கண்ட்ரியோட நேஷ்னல் ஃப்ளாக்ஸ். இது பார்த்திங்கன்னா நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் போட்டோம். யார் வாங்கி கொடுத்தா? இது அவங்க டேடி தான் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இது வந்து ஃப்ளாஷ் கார்டாக நான் கேட்டிருந்தேன் 2-3 கடையில். அது எனக்கு கிடைக்கல ஸ்டேஷ்னரியில். அப்புறம் ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பார்த்திங்கனாலே அவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க. 1000 அபோவ்லாம் இருக்குது. எல்லாம் எது எடுத்தாலுமே ஃப்ளாஷ் கார்ட்ஸு. ஸோ சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த சார்ட் டைப்பு. மெயினாக இந்த சார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னு பார்த்தீங்கன்னா லேமினேஷனோட இருக்குது. இதுக்குமே ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகாது. இது அமேசானில் தான் வாங்கினோம். இது வந்து 120 ருபீஸோ 150 ருபீஸோ தான் இது வாங்கினோம். அதேமாதிரி அந்த பொலிட்டிக்கல் மேப்புமே பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்க்கோ 200 ருபீஸ்க்கோ தான் வாங்கினேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இது அமேசானில் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 120ன்னு நினைக்கிறேன். 120 ஆர் 150க்குள்ளே தான் வரும். எஸ், இது இனிமேல் தான் நாங்கள் வந்து ஈஸியாக இது உட்காந்து ஃபுல்லாக சொல்லி கொடுக்கணும்னு இல்லை. இது எங்கேயாவது நம்ம மாட்டி வச்சுட்டு வீட்டில் எப்பயாச்சும் குழந்தைங்கிட்ட இது என்ன கண்ட்ரி, இது கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ இது ஒன்று. அவன் அதுக்குள்ளே எழுந்து போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான் சாத்விக். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் சும்மா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள அவங்களுக்கு எல்லா புக்ஸில் இருக்க சொல்லி கொடுக்குறத விட இந்த மாதிரி இமேஜ் டைப்பில் நம்ம சொல்லி கொடுத்தா ஈஸியாக குழந்தைங்க உடனே கற்றுப்பாங்க. இது ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுமே இருக்குது. மொத்தமாக மெயினாக காண்டினென்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி ஏஷியாது, யூரோப், ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. எஸ், அப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் முன்னாடி போட்டிருந்த வீடியோஸில் காட்டின புக்ஸ்லாம் தான். மேலே வருஷத்துக்கு இதெல்லாம் அவனோட கலரிங் புக்ஸ். கரெக்டாக கலர் பண்ணுறோன்னு இல்லையா வாங்கி வச்சுருக்கான். இதுவுமே வந்து கலரிங் புக் தான். இதுவுமே சேலத்தில் போய் அம்மா வாங்கி கொடுத்தது தான். ஓகே, அப்புறம் இதெல்லாம் அவனோட பழைய புக்ஸு. இதெல்லாமே ஏபிசிடி புக்கு,
ஆல் இன் ஒன்னு லாஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ண புக்கு இதுதான். இது வச்சு தான் நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். இந்த புக்கு ஃபுல்லாக சாத்விக் முடிச்சிட்டான். ஆக்சுவலி முடித்து கிழிச்சே வச்சுருக்கான், அவ்வளோ படிச்சிருக்கான். ஸோ இந்த புக்கும் அவன் முடிச்சிட்டான். இதில் எது கேட்டாலும் சொல்லுவான். ஸ்டோரி மட்டும்தான் இன்னும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி புக் இருக்குது. இந்த ஸ்டோரி புக்குமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். இதெல்லாம் நைட்டு வந்து நம்ம தூங்குறப்ப குழந்தைங்களுக்கு சொல்லலாம். இவ்வளோ தான் சாத்விக்கோட புக்கு இப்போதைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அவன் ரொம்ப எப்படின்னு எழுதணும்னு இல்லை, இந்த மாதிரி லைன் நோட்டு, ஓகே ஓகே லைன் நோட்டு இந்த மாதிரி. ஆக்சுவலி அது கீக்கி தான் வச்சுருக்கேன். இனிமேல் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பென்சிலு ரப்பரு எல்லாம் வாங்கியிருக்கான். இதில் இனிமேல் தான் சாத்விக் எழுத பழகிக்கலாம், எழுத சொல்லி கொடுக்கலாம் வீட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு ட்ரைன் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அவனே ஸ்டார்டிங்கில் தெரியுதா, ஏ போட மட்டும் கற்றுக் கொடுத்தேன். அங்கங்கே கிறுக்கி வச்சுருக்கான். அழகாக குட்டி குட்டியாக ஏ போட்டது எல்லாமே அவனே தான். ஃபஸ்ட்டு கையை வச்சு ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2-3லாம் அவனே போட்டான். அதுக்கப்புறம் கண்டினியூவாக உட்காரல. அதுக்கப்புறம் பி போட சொன்னதுக்குலாம் அப்புறம் உட்காரல. அதெல்லாம் கொஞ்சம் நாளாக இனிமேல் தான் நாங்கள் ட்ரைன் பண்ணணும். இதுதான் சாத்விக்கிட்ட இருக்க ஃபுல் புக்ஸ் அண்ட் நோட்ஸ். இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது, வாங்கினது சாத்விக்காக. அவனுக்கு இது எதுவுமே பிடிக்காமல் வாங்கினது இல்லை, அவனாக பார்த்து அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்து பிடிச்சி வேணும்னு கேட்டு வாங்கின புக்ஸ் தான் மோஸ்ட்லி. புக்ஸ் மட்டுமே வாங்கிட்டு இருக்கோமே, இவன் எங்கே விளையாடுவானா அப்படிலாம் நினைக்காதீங்க. விளையாட விட மாட்டோம் அப்படிலாம் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சைடு புக்ஸ் வாங்குறோனோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த சைடு வந்து டாய்ஸ் வாங்கி வச்சுருக்கான். ஓகே, இந்த சைடு புக்கு வாங்கினானா அந்த சைடு வந்து அதுக்கு ஈக்குவலாக அவங்க அப்பா கிட்ட அவங்க மாமா கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் டாய்ஸும் அவ்வளோக்கு அவ்வளோ வாங்கி வச்சுருக்கான். ஸோ வந்து படிச்சுட்டே இருப்பான்னு நினைக்காதீங்க. இந்த சைடு வந்து பேரலாக கொண்டு போயிட்டுருக்கேன் நான். இந்த சைடு படிக்கவும் செய்வான், அந்த பக்கம் விளையாடவும் செய்வான். மெயினாக வந்து அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் மட்டும் உட்கார வைக்கப்போ மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை நீ உட்காந்தே ஆகணும், 6 to 7 உட்காந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவனுக்கு பழகிடுச்சு. 6 to 7 இல்லை 7 to 8 வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் உட்காந்துருவான். அவனே உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அது பழகிடுச்சு. அதனால் இப்போ அவனுக்கு பிடிச்சிருச்சு. படிச்சு தான் ஆகணும் இல்லை, ஜஸ்ட் உட்காந்து புக்ஸ் பார்ப்பான், பொம்மை பார்ப்பான், இதில் இருக்கிறது என்னன்னு கேட்பான் அவனாக பார்த்துட்டு. ஸோ அது ஒரு டெய்லி ஹேபிட்டாக நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதுதான் இது ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவனுக்கு அப்ரிசியேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டார்ஸு இதெல்லாம் காட்டி இதெல்லாம் அவனுக்கு கொடுப்பேன் ரிவார்ட் மாதிரி அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவன் உட்காந்தானே. அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கேரா தங்கம், இங்கேரா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்காக தான் அவன் உட்காந்து படிக்க ஆரம்பித்தானே. ஸோ நாங்கள் இவனுக்கு இப்போ ரீசெண்டாக வாங்கின புக்ஸு, அப்புறம் மேப்பு, நோட்ஸு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த புக்ஸ்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இங்கே பின்னாடி இருக்கிறது புக்ஸு, மேப்ஸு, அப்புறம் எழுதுறது இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் அவன் எவ்வளோ முடித்தான், என்ன இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்றதை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா சாத்விக்? ஓகே. இன்றைக்கி எப்படியோ இந்த புக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல வந்து சார் வந்து இன்றைக்கி படிக்கிறத கட் பண்ணிட்டாரு. நாளையிலேருந்து திரும்பி கண்டினியூ பண்ணணும். ஸோ நாங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவன் ரைட்டிங் செக்ஷனும் அவனுக்கு எழுதுறது ரைட்டிங் ப்ராக்டிஸுமே எப்படி கொடுக்குறேன் அதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அவன் எப்படி எழுத பழகிக்கிறான், அவன் நல்லா எழுதுனதுக்கப்புறம் அது ஒரு தனி வீடியோவாக போடுறோம். சார் வந்து இதான் சாக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து நல்லா அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஒட்டிகிட்ருக்கான். அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் என்னோட இது என்னென்னா, அவன் அங்கே போய் ஈஸியாக கற்றுப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஆனாலும் சும்மா இருக்க டைமில் சும்மா டிவியே பார்க்காம கொஞ்சம் ஒரு நாளைக்கு 1 hour டிவி பார்க்காம இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணால் நல்லது. இது மூலிமா அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் சார் சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு போகிறார். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறோம். பாய்.